வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் வகையில் புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செய்தனர். புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் மற்றும் ஈட் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய 155வது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாபெரும் 10 மணி நேரம் சமுதாய சுற்றுச்சூழல் சுகாதார விழிப்புணர்வு இசை பயணத்தினை ராஜ்நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சங்கத்தின் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையிலான இசை பயணம் புதுவையில் உள்ள நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகள் என 100 இடங்களில் மனிதநேயம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, டெங்கு, மலேரியா, காசநோய், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இரத்த தானம், கண் தானம், உடலுறுப்பு தானம், கண் பார்வை பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு கருத்துரை பாடல்கள் இசைக்கப்பட்டது. சங்க காப்பாளர்கள் கலைமாமணி, முனைவர் முத்து, கலை ரத்னா சிவராஜன், கலை ரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா, சங்க தலைவர் கலைமாமணி ஓவியர் அரியபுத்ரி, பொதுச் செயலர் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன், பொருளாளர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன், துணைத் தலைவர் கலைமாமணி விஜயகுமார், அமைப்பு செயலர் கலைமாமணி சரவணன், செயலர் கலைமாமணி மோகன், செயற்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி சரஸ்வதி, கலைமாமணி வரதன், தனஞ்செழியன், ஏஞ்சல்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சேவாஸ்ரீ ஜெகநாதன், மக்கள் தொடர்பு அலுவலர்கள் கலைரத்னா டாக்டர் தேவேந்திரன், கலைரத்னா பைரவி, காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் கலைரத்னா வேணு ஞானமூர்த்தி, உழவு மாமணி டாக்டர் பாலாஜி கிருஷ்ணசாமி, கலைரத்னா துளசி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்க நிர்வாகிகள் சங்க தலைவர் R.K. ராஜா தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பத்திரிகையாளர்கள் நலம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். அதில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் அப்துல் ரஹ்மானின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும். கிடப்பில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜிப்மர் மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களுக்கு சிகிச்சையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு சலுகை விலையில் மனைப்பட்டா வழங்க வேண்டும். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள செய்தியாளர் மன்றத்தை திறந்து பத்திரிகையாளர்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகையாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு அவற்றை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கோரிக்கை மனுவில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் அனைத்தும் நியாயமானதாக உள்ளதாகவும் விரைவில் அவற்றை நடைமுறைப்படுத்த துறை செயலர் மற்றும் இயக்குநரை அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். சங்க தலைவரும் தினகரன் நாளிதழின் மூத்த செய்தியாளருமான R.K. ராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த பத்திரிகையாளருமான தேசிய மீனவர் பேரவையின் தலைவருமான இளங்கோ, சங்க செயலாளரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளருமான ஸ்ரீதர், தந்தி தொலைக்காட்சி செய்தியாளர் எழில்குமார், நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் ராஜகுமார், ஜெயா தொலைக்காட்சி செய்தியாளர் பிலிப் சித்தார்த், பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சண்முக சுந்தரம், கலைஞர் தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜு, மாலை முரசு செய்தியாளர் தன்ராஜ், மாலை முரசு ஒளிப்பதிவாளர் சரத்குமார் என்கின்ற சதீஷ், ஜெயா தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் மோகன்ராஜ்,
நியூஸ் 7 தமிழ் ஒளிப்பதிவாளர் அபிமன்யு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கதர் வாரிய தலைமை செயலாளர் நரேந்திரன் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். இவருக்கும் அவரது அலுவலக ஊழியர்கள் சிலருக்கும் அலுவலக பணி காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக 6 ஊழியர்களை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் துறை செயலரிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இயக்குநர் அவர்களை பணியில் சேர்க்காத நிலையில் இன்று மாலை காமராஜர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முற்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி நகர் போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த இயக்குநரிடம் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இயக்குநர் மீது பல்வேறு புகார்கள் தெரிவித்து அவரிடம் சண்டையிடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆண்டியார்பாளையம் குடியிருப்பு மத்தியில் தனியார் நெட்வொர்க் மூலம் 5G நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி தனி நபருக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்காக கிராம மக்களின் ஒப்புதல் கேட்கப்படாமலும் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் என கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியல் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். காந்தி ஜெயந்தி விடுமுறை தினத்தை ஒட்டி மதுக்கடைகள் விடுமுறை. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தப்பட்டு வருகிறதா என்பது குறித்து கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன் குமார் தலைமையில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வரும் 2 வீலர், கார், ஷேர் ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது மது பாட்டில்களை வாங்கி வந்த மது பிரியர்களிடமிருந்து பாட்டில்களை வாங்கி சாலையில் போட்டு உடைத்தனர். மேலும் அபராதங்களும் விதிக்கப்பட்டன. தமிழக பகுதியிலிருந்து கழிவு நீர் புதுச்சேரிக்கு வருவதால் குடிநீர் மாசடைவதாக கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் 42 கிராமங்களை உள்ளடக்கிய 18 கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. திருக்குனூர் கிராம பஞ்சாயத்தில் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது தமிழகத்திலிருந்து கழிவுநீர் புதுச்சேரிக்கு வருவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் மாசடைந்துள்ளது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். குடிநீர் உப்பு கலந்து வருவதால் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் மண்ணாடிப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து சாலைகள் சரி செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்க அறிவுறுத்தினர். இந்த நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சியரால் கௌரவிக்கப்பட்டு அவர்களின் பணியை பாராட்டும் வகையில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். மேலும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் கிராமத்தில் ரூபாய் 25 லட்சம் செலவில் உட்புற வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் 42 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இதில் முதல் பரிசை புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் அணியினர் தட்டி சென்றனர்.
முதல் பரிசை சங்கீதா செந்தில்வேலன் வழங்கினார். புதுச்சேரி திருக்கனூர் இளைஞர்கள் இணைந்து நடத்திய முதலாம் ஆண்டு டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி திருக்கனூர் விளையாட்டு மைதானத்தில் கடந்த வாரம் தொடங்கியது. கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு அணிகள் என 42 அணிகள் பங்கேற்று விளையாடினர். 8 ஓவர் போட்டியாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் அரை இறுதி மற்றும் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியில் பிள்ளையார்குப்பம் அணி முதல் பரிசை தட்டி சென்றது. இந்த அணிக்கு 15,000 முதல் பரிசு மற்றும் விருதுகளை திருக்கனூர் கோவில் நகரம் லயன்ஸ் சங்க தலைவர் சங்கீதா செந்தில்வேலன் வழங்கினார். 2ஆம் பரிசை TKR கிரிக்கெட் அணியும் 3ஆம் பரிசை காட்டேரிக்குப்பம் அணியும் தட்டி சென்றது. கிரிக்கெட் போட்டியில் இதில் கலந்து கொண்ட அனைத்து அணிகளுக்கும் பரிசுகள் மற்றும் விருதுகள், சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 90 ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் ஜீவானந்தம் 90s மாணவர்கள் என்று குழு ஆரம்பித்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் டெங்கு உள்ளிட்ட வைரல் காய்ச்சல்கள் பரவி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டும் மற்றும் கண் பரிசோதனை குறித்து மருத்துவ முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. டாக்டர் அகர்வால் மருத்துவமனை மற்றும் பேவல் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமானது பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜீவானந்தம் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் ஜீவானந்தம் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாஸ்கர், டேவிட் ராஜ், செல்வ கணபதி, ஸ்வர்ணராஜ், ஆரோக்கியராஜ், ரங்கநாதன், சரவணன், ராஜா பரமகுரு உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் வியாபாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் என பலருக்கும் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் வழக்கறிஞர் குமரன் தொடர்ந்து செய்து வருகின்றார். அதன்படி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் சிறிய அளவிலான கடைகள் அமைத்து தருதல் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஊக்குவிக்க பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், முதியோர் மற்றும் ஏழை எளியோருக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உணவு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்று காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு 7 தள்ளுவண்டி மற்றும் சிறிய அளவிலான கடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லம்போத் வீதியில் உள்ள வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் சிறிய அளவிலான கடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் முரளி, மோகனசுந்தரம், குப்பன், குமார், எத்திராஜ், ராஜேஷ், கந்தன், அன்பரசு மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.